இயேசு கிறிஸ்துவோட அந்த காலை வேளையில் காட் சர்வன்ட் சொல்லப்படுகிற இந்த சேனல் மூலிமா உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடனே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தேவன் சொல்லுகிற உங்களை பார்த்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது குறித்து கர்த்தர் பேசுகிறார். அந்த சத்தம் எப்படி சொல்லுது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணார். பிதாவை நோக்கி மலை மேலே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலை இருட்டோடு ஜெபம் பண்ணார். அவர் ஜெப வாழ்க்கை, அவருடைய வாழ்நாள் முழுதுமாக 3 ஆண்டுகளை ஊழியம் செய்த நாட்கள் முழுதுமாக அவருடைய ஜெப நேரங்கள் அதிகமாக இருந்தது. அவர் ஊழியம் எவ்வளோ செய்தாரோ அதை விட அதிகமாக ஜெபித்தது குறித்து இந்த வேதம் சொல்லுது. அவர் மலை மேல் இறங்கி வந்தார், மலை மேலே ஜெபித்து கொண்டிருந்தார், கெத்செமனே ஜெபித்தார்னு வேதம் சொல்லுது. அவருடைய முழு ரூபமே ஜெபமாக இருந்துச்சு. இயேசுவுடைய தன்மை ஒரு பக்கம் பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த ஒரு காரியமாக இருந்தது. தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இடைவிடாத ஜெபம் பண்ணுறோமானா நிறைய பேருக்கு பெரிய கொஸ்டின். அப்படிங்க பாஸ்டர் அப்படி ஜெபிக்க முடியும்? இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? நான் வேலைக்கு போகிறேன், நான் படிக்க போகிறேன், நான் நிறைய விஷயம் எனக்கு இருக்குது, இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னா, இந்த இருதயத்தை ஒரு சத்தம், இந்த இருதயம் நம்மோடு பேசுதில்லை. இறுதி ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாதபடி பாரங்களை சொல்லுது, நிறைய நேரங்களில் மனசாட்சி பேசுது இல்லைங்களா? அதே மாதிரி தேவனுடைய இருதயத்தை குறித்து நம்ம அறிந்துட்டா நான் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். நம்ம காலங்கள் நேரங்கள் பார்க்க மாட்டோம், நம்முடைய இருதயத்தில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இடைவிடாத ஜெப நேரம், இடைவிட நேரம் தேவ சமூகத்தில் பேசிக்கொண்டே இருப்போம். அப்படி இருதயத்தை அறிந்து கொண்டா நிறைய பேர் இடைவிட ஜெபிக்க முடியும். 1 மணி நேரம் ஜெபிக்கிறது கஷ்டம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதே கஷ்டம், 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதே கஷ்டம் நிறைய பேர்த்தினால. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இடைவிடாமல் ஜெபிக்குங்கிறத கர்த்தர் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது எப்படி முடியும் அப்படின்னா, மாம்சத்தில் முடியுமானா முடியவே முடியாது. மாம்சத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதே கஷ்டம். இதில் ஆவியில் ஜெபிச்சாதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். சும்மா நம்ம சுயநலமாக ஜெபம் பண்ண முடியாது. சுயநலமாக ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. சும்மா நம்மளுக்காகவே, நம்ம வீட்டுக்காகவே, நம்ம பிள்ளைக்காகவே, மனைவிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுடைய ஜெப நேரம் அது ஒரு பிரயோஜனமில்லாத ஜெப நேரமாக இருக்குது. கர்த்தர் சமூகத்தில் போகாத ஜெபமாக மாதிரி இருக்கும். நான் சொல்லுகிறேன், தேவன் விரும்புகிற ஒரு ஜெபமாக இருந்தால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்கறது மாத்திரமில்லை, 1 நிமிடம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கிறத தேவ திட்டம். அதுக்கப்புறம் சோத்திரத்துடனே ஜெபம் பண்ணி விழித்திருங்க. நம்ம எது பண்ணாலும் சோத்திரத்தோட என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நம்ம அப்படிப்பட்ட இடைவிடாத ஜெபம் நம்மகிட்ட இருக்குதா? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்குதா? நான் ஆரம்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், ஆனால் இந்த கண்ணீரோடு ஜெபிக்க முடியல. ஆத்ம பாரத்தோடு ஜெபம் பண்ண எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களால்? ஆத்ம பாரத்தோடு அப்படி ஜெபம் முடியுதா உங்களால்? கண்ணீரோடு கூட யாருனே தெரியாத, முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற அனுபவங்கள்ட்ட இருக்குதா? யாருனே தெரியாது, அவன் பண்ண அநியாயத்துக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லுகிற இந்த உலகம் சொல்லுது. அவன் பண்ண அநியாயத்துக்கு அவன் செய்கிற பாவத்துக்கு அனுபவிக்கிறான், நான் ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லுகிற எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் 2018-17 எனக்குள்ளே அப்படி தான் நான் பேசி கொண்டிருந்தேன். எவனோ பண்ண அநியாயத்துக்கு நான் ஏன் ஜெபிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், கர்த்தரை பேசினார். திறப்பிள்ளைக்கவும் சுவரை அடைக்கவும் ஒருத்தன் தேடினான்னு பேசினார். என்னை தேடி வந்தார், திறப்பிள்ளைக்கு அவர் தேடி வந்தார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் திறப்பிள்ளைக்கும் சுவர் அடைக்கும் நீங்கள் நின்னீங்கன்னா தான் இது இடைவிடாத ஜெபம் வரும். சும்மா இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளை, ஜெபம் என்பது ஏதோ ஒரு வாயில் உளறிட்டு போகிறது ஜெபம் அல்ல. வானத்திலிருந்து நொறுங்குண்ட இருத்தோடு வான் மண்டலம் திறக்கப்படணும். 7 வானங்கள் இருக்குல்ல, இந்த மேலே இருக்கிற வான் மண்டலங்களில் அசைவு உண்டாகணும். நம்மளோட ஜெபம் இங்கிருந்து மேலே கூட போகலாம், ஜெபம் வேஸ்ட். நம்முடைய ஜெபங்களிலே ஒரு பெரிய மாற்றம் வர நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரங்கள் மாற வேண்டும். நம்முடைய ஜெப சத்தங்கள் மாற வேண்டும். உன்னதமாக கண்ணீர் அடிக்கிறதாய் மாற வேண்டும். சிறு பிள்ளைக்கு 3.5 வயசுக்கு நடக்கிற அந்த கொடுமையை பார்த்துருக்கீங்களா? 3.5 வயதுக்குரிய நியூஸாக பார்த்துட்டு போகிறீங்க இல்லையா? நிறைய பேர் நியூஸாக பார்த்துட்டு இருப்பாங்க, கொடூரங்களை கேட்டு நியூஸை பார்த்துருப்பாங்க. இல்லைங்க, இருதயம் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் பிரியமாக நான் ஜெபிக்கணுமே. உங்கள் ஜெப நேரம் பிரியமாக மாறணும், தேவனுக்கு பிரியமாக மாறணும். உங்கள் ஜெப நேரம் தேவனுக்கு பிரியமாக மாறணும். உன்னதமான கண்ணீரை வடிக்கணும். தேவ சமூகத்தில் முழங்காலிட்டு, ஆண்டவரே இந்த அழிந்து போகிற ஆத்மா வீணாக போகுது, இந்த ஜனங்க வீணாக போகிறாங்களே, எத்தனை ஜனங்க குடிகாரங்களாக இருக்கிறாங்க, விபச்சாரக்காரங்களாக இருக்கிறாங்க. திருநங்கைக்காக ஜெபம் பண்ணணுங்க. திருநங்கைகளுக்காக நம்ம தேசத்துக்கு அவங்களும் விசேஷமானவங்க தான். அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. திருநங்கைக்காக ஜெபம் பண்ணணும், குடிகாரனுக்காக ஜெபம் பண்ணணும், கொலைகாரனுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெயிலில் இருக்கிற எத்தனை கைதிகள் கொள்ளைக்காரங்களாக இருக்கிறாங்க. அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதே. அவனுக்குள்ள இயேசு அவருக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே, அவனுக்காக யார் ஜெபம் பண்ணுவா? இடைவிடாமல் ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். தேவ பிள்ளையே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னா நீங்கள் அவருடைய இரியத்தை புரிஞ்சோன்னா இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணலாம், மணிக்கணக்காக ஜெபம் பண்ணலாம், அவரோடு சஞ்சரிக்கலாம். தேவ பிள்ளைகளை, ஏதோ கிறிஸ்து வாழ்க்கை இல்லை, கர்த்தருக்காக ஏதாவது பூமியில் செய்ய வேண்டும். நம்ம வாழ்கிறது ஒரே வாழ்க்கை, நம்ம அடுத்த வாழ்க்கை நமக்கு இல்லைங்க.
அடுத்த ஜென்மங்கிறது இல்லைங்க. ஒரே வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து விட்டு மறிப்போம். ஜெப நேரங்களில் கர்த்தருக்காக பயன்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்தோடு தேவன் நாமத்தை பயன்படுத்துவோம். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியை கேட்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட விசேஷமாக பாரமுள்ள ஜெபங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, உன்னதமான ஜெபங்களுக்கு வரட்டும். கர்த்தருடைய ஆவியின் கிரியை செய்யுங்க. இயேசுவின்